இப்படி யார் மேலேயும் பழி போட்டு பழகாதீங்க அப்படின்னு டிடி அவங்க சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. முதல் நாளே இப்படி ஒரு பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரிதான் சௌந்தர்யா அவங்கள பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. ஒரு இரவு தங்க 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே டிக்கெட்டையே கேன்சல் பண்ணிட்டாரு ரஜினி அவர்னு அனிருத் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? இந்த படத்தை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டேன்னு அமைச்சரே பாராட்டியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். டிடி அவங்க ஒரு முறை வந்து ஒரு பேட்டி எடுக்கும் போது பேட்டி எடுக்க வந்த நானும் சரி பேட்டிக்கு வந்த அந்த நடிகையும் சரி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். உடனே அந்த நடிகை வந்து என்கிட்ட ப்ளீஸ் நீங்க வேற மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா, உங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாங்க. உடனே அங்க இருந்த டீம் வந்து டைம் ஆயிருச்சு ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அந்த நடிகையும் அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க அப்படி கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இது வேற யாரும் இல்ல நயன்தாரா அவங்க தான், நயன்தாரா அவங்க தான் வந்து ஒரு முறை டிடி அவங்க கூட பேட்டி எடுக்கும் போது 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, நயன்தாரா அவங்கள தான் டிடி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதனால டிடி அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. நான் சொன்ன நடிகை வந்து நயன்தாரா அவங்க கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள பத்தி எனக்கு தெரியும், தேவையில்லாம அவங்கள இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க இப்போ ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க குக் வித் கோமாளி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் இந்த நிகழ்ச்சி அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில சௌந்தர்யா அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. சௌந்தர்யா அவங்க வந்ததுக்கு அப்புறம் நானும் இங்க குக்குன்னு சொல்லி தானே வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்ததுமே வந்து சண்டைக்கு போற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க யார் குக் யார் கோமாளின்னு கேட்டதுக்கு நானும் குக்கு தான் அப்படி சொல்லிதான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிருக்காங்க சௌந்தர்யா. சீக்கிரமா சௌந்தர்யா அவங்களுக்கும் சுனிதா அவங்களுக்கும் சண்டையை பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ரஜினி அவரை பத்தி அனிருத் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. அதாவது இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி அவர் குறித்த அனிருத் அவர் பேசும்போது பொதுவாக ஹீரோக்களா இருக்கிறவங்க நல்ல வசதியான சௌகரியமான ஷூட் ரூம்ல தான் தங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நான் ஒரு உதாரணமே சொல்றேன். ஒரு டைம் அவர் கூட லண்டனுக்கு வந்து போகணும். அவங்க வந்து அவர் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ண ஒரு ரூம் இருக்கு. ஒரு நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் அந்த ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு. ஒரு இரவுக்கு அவ்வளோ கட்டணமா அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு போற விமான டிக்கெட்டையே அவரு கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. நான் சின்ன வயசுல இருந்தே இப்படியான விஷயங்களை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அதனால கொஞ்சம் அதிகமா செலவழிக்க வேணும்னா ஒரு மாதிரியா இருக்குங்க எனக்கே அப்படின்னு சொல்லி அனிருத் இந்த விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அமைச்சர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டி இருக்காரு. மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் இந்த படத்தை பார்த்திருக்காரு. பொதுவா அவருக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னாலே ஏதாவது நல்ல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபேமிலியோட போய் பார்க்கறது வழக்கமா வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு படங்கள்னா ரொம்ப பிடிக்குமாம். அதே போலதான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்க போயிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதாவது ரொம்ப மனிதாபிமான உறவோடும் பேரன்போட வாழ்ற வாழ்க்கை வந்து இந்த படம் அவ்வளோ நல்ல படங்க, வேற மாதிரி இருக்கு. இந்த படத்துல வந்து சசிகுமார் அவருடைய பேரன்பு இரக்கம் உதவுற குணம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அத வாழ்ந்தே காட்டியிருக்காரு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான படங்க இது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தியேட்டர்ல போய் படம் பார்ப்பேன். இன்னைக்கு இந்த படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் அவரை கூப்பிட்டு நான் பாராட்டிட்டேன், அவங்களுக்கு என்னோட பாராட்டியும் மகிழ்ச்சியும் பரிமாறி இருக்கேன் அப்படின்னு நெகிழ்ச்சியா பதிவிச்சிருக்காருங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.